பெட்டி கடைக்கு அதிகமாக நிறைந்திருக்க போறது என்னன்னா இந்த மணமகிழ் மன்றம் என்ற புதுக்கோட்டையில் வீதிக்கு வீதி திறக்கப்படும் மணமகிழ் மன்றம் என்ற கிளப். கோயிலுக்கு போனாலும் சரி, ஸ்கூலுக்கு போனாலும் சரி, காலேஜுக்கு போனாலும் சரி, அங்கே உள்ள நம்ம குடும்பத்தோட உறவுகளை பார்க்க போனாலும் சரி, வீடு இருக்க இடம் எல்லா துறைகளுக்குமே முறைப்படி ஆர்டிஐல கேள்வி இருக்கிறோம். நாங்கள் அனுமதி வழங்கலை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அனுமதி இல்லைங்கிறோட அனுமதியை நாங்கள் வழங்கலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது முக்கியமான பார். இது பேர் என்னன்னா சூப்பராக வச்சிருப்பாங்க, தமிழில் வச்சிருப்பாங்க, செந்தமிழன் பார், செந்தமிழன் கிளப்பு. நீ நடத்துகிற பிரார்த்தனத்துக்கும் மணமகிழ் மன்றத்துக்கும் தமிழ் பேர் செந்தமிழன் பார். நாங்களும் ஒரு வழக்கு பதிவு பண்றோம். ஏன் இத்தனை பாரு இயங்குது? நீங்க ஏன் அசோக் நகருக்கு மட்டும் போராடுறீங்க? அசோக் நகர் மட்டும் ஏன் தடைபடுறீங்க? நீங்க எதுவும் காசு வாங்க பாக்குறீங்களா? இல்ல காசுக்காண்டி நீங்க நிகழ்ச்சி பண்றீங்களா? பல்லவா வயசு, அந்த பல்லவா வயசுல ஒரு பார். அதுக்கப்புறம் அதுக்கு எதிர்புறமே ஒரு பார் இருக்கு. ஆமா, முக்கியமான விஷயம் இதை சொல்ல மாட்டேன். FL3 ட்ரிபிளியன் ஒன்று இருக்கு புதுக்கோட்டையில். இது யாருக்குமே தெரியாது. அன்பார்ந்த புதுக்கோட்டை மக்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த ஒரு வருட காலமாக இந்த போராட்டங்கள், அதாவது என்ன போராட்டம்னா, புதுக்கோட்டையில் வீதிக்கு வீதி திறக்கப்படும் மணமகிழ் மன்றம் என்ற கிளப். அந்த கிளப்போட வேலை என்னன்னா, எல்லா மக்களுமே இப்போ அந்த கிளப்புங்கிற ஒரு விஷயம் என்னன்னு தெரியாம, எதுக்காண்டி சாராய கடைக்கு டாஸ்மாக் தான் எல்லாமே இருக்கு, டாஸ்மாக் காண்டி நம்ம ஏன் போராடணும் அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. அந்த கேள்விக்கு ஒரு விளக்கத்தை நான் உங்க மத்தியில் நான் சொல்றேன்னா, இப்போ புதுக்கோட்டையில் டாஸ்மாக்னா என்ன? அதாவது புதுக்கோட்டையில் இயங்கி வர்றது 7 டாஸ்மாக். 7 டாஸ்மாக்ல ஒன்று இந்த இருக்கு. இங்க பாருங்க, புதுக்கோட்டை டிவிஎஸ் கார்னருக்குள்ள போனீங்கன்னா பல்லவா வயசு, அந்த பல்லவா வயசுல ஒரு பார். அதுக்கப்புறம் அதுக்கு எதிர்புறமே ஒரு பார் இருக்கு, அது ஒரு பார். அப்புறம் இன்னொன்று பிஎஸ்என்எல் ஆஃபீஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் பிஎஸ்என்எல் ஆஃபீஸ். அந்த பிஎஸ்என்எல் ஆஃபீஸ் பக்கத்திலேயே ஒரு பார் இயங்கி கொண்டு தான் இருக்கு. இங்க பாருங்க, இது பெரிய லெவலில் இயங்கி கொண்டிருக்கு. இன்னொன்று, அதுக்கப்புறம் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து உள்ளே வந்தீங்கன்னா, அந்த பழைய பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் HDFC பேங்க், எல்லாத்துக்கும் தெரியும் உங்களுக்கு. அந்த HDFC பேங்க் எதிர்த்தாப்புல எஸ்எஸ் ஷோரூம் பக்கத்தில் ஒரு சந்து, அதை புதுசாக ரோடு போட்டாங்கல்ல, அந்த ரோட கூட இப்போ வென்ஸ்டாப்புக்காண்டி அடைச்சி வச்சுருக்காங்க. அந்த ரோட இந்த இருக்கு அந்த பார், இது ஒரு பார். அதுக்கப்புறம் இது புதிய பேருந்து நிலையம். எப்படின்னா, புதிய பேருந்து நிலையத்தில், அதாவது பஸ் ஸ்டாண்டில் மக்கள்லாம் கூடுவாங்க. எல்லா பஸ் ஸ்டாண்டில் வென் ஷாப் இருக்கும். அது எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான். டாஸ்மாக் கடையில் எல்லா இடம் இருக்கும். அதுக்காண்டி போராட்டம் பண்ணோம்னா ஜெயிக்க முடியாது. அதாவது மக்களுமே அது கடந்து தான் போகிறோம். வெளியூர் மக்கள் வராங்க எல்லாமே. அதில் அதிகப்படி கூட்டம் இருக்குது. ஆனால் இந்த டாஸ்மாக் பார் புது பஸ் ஸ்டாண்டு உள்ள கண்ணாஸ் கேண்டீன், அங்கே ஒரு பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு எதிர்புறமே இந்த ஒரு பார் இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா வடக்கு ராஜவீதி புன்னகை மெடிக்கல், அதுக்கு பக்கத்தில் இது ஒரு பார். இது இருக்கா? இன்னொன்று எல்லாத்துக்குமே தெரியாத ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன விஷயம்னா, FL3னா என்னன்னா, FL3னா இந்த மதுபான கடைகளே சொகுசு மதுபான கடைகள்.
சொகுசு மதுபான கடைகள். அதில் வந்து எப்படின்னா அதில் வந்து ஒரு லாட்ஜ் இருக்கும், ரூம் இருக்கும். அதில் ரூமில் வந்து ரெசிடென்சி மாதிரி ஆளுங்க தங்குவாங்க. விஐபிக்கு மட்டும் சரக்கு கொடுக்குறது. அதுதான் அந்த FL3ங்கிறதோட விளக்கம். அந்த FL3 விளக்கம் வந்து இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம இந்த FL3 எங்கே இருக்குது? கீழராஜ வீதியில் நம்ம சாரதா கிராண்ட்ல இருக்கு. அங்க ரெசிடென்சி இருக்கு. அங்க வர விஐபிக்கு மட்டும் சரக்கு கொடுக்குறாங்களா இல்ல அதுவுமே வெளியில சரக்கு கொடுக்குறாங்களாங்கிறத ஆய்வு நம்ம அப்புறம் போவோம். இது FL3. ஏன்னா பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் போக மாட்டாங்க. இதுல எப்படின்னா ஒரு சரக்கு வந்து ஒரு அதிகபட்சம் எனக்கு தெரியல, ஒரு 100 ரூபா ஒரு பொருள் இருந்துச்சுன்னா அங்க வந்து 400 ரூபா இருக்கும். இது FL3. ஆமா, இது வந்து எங்க இருக்குன்னா கீழராஜ வீதி சாரதா கிராண்ட். இன்னொன்று அப்படியே உள்ள போனீங்கன்னா ரெண்டாவது மொத்தம் 5 இருக்கு. இந்த FL3 புதுக்கோட்டையில் 5 இருக்கு. மொத்தம் நான் 7 சொன்னேன், டாஸ்மாக் 7 சொன்னேன், இப்போ தான் 5 இருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம சத்தியம் ஹோட்டல். அது இது எங்க இருக்குன்னா KKC காலேஜ் கலைஞர் பூங்கா அது பக்கத்தில் இருக்கு சத்தியம் ஹோட்டல். இங்கே ஒரு பார். இந்த பார் வந்து FL3. இங்கே மது குடிக்க ரூம் போட்டவங்களுக்கு மட்டும் அனுமதிச்சு அங்க வர விஐபிகளுக்கு சரக்கு கொடுக்கணும். இது 3 ஸ்டார் ஹோட்டல்பாங்க FL3. இது ஒண்ணு. அதுக்கப்புறம் இது ANS ட்ரேடு. அது எங்க இருக்குன்னா நம்ம புது பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல, புது பஸ் ஸ்டாண்ட் எதிர்த்தாப்புல இந்த பார் இருக்கு. இது 3 ஸ்டார் ஹோட்டல் தான். இதுலயும் FL3 இருக்கு. அப்புறம் அப்படியே உள்ள போனீங்கன்னா நீதிமன்றம் எதிர்த்தாப்புல ஆர்கேபி தியேட்டர் எதிர்புறத்துல ஒரு சிவாலய ஹோட்டல். அந்த ஹோட்டல்ல இந்த FL3 பார் இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ளேயே, அதாவது எல்லா இடத்துலயுமே டாஸ்மாக் பார்க்கு இருக்கு, அங்கேயுமே FL3 பார் இருக்கு. இது பாத்தீங்கன்னா ராயல் பார்க் பஸ் ஸ்டாண்ட் எதிர்புறத்துல உள்ள கண்ணாசி அந்த மாதிரி ஒரு டாஸ்மாக் கடை சொன்னல அதுக்கு பக்கத்திலே இருக்கு இது இந்த பார் FL3. அப்புறம் அப்படியே உள்ள போவோம். இந்த FL2னா என்ன? இது மனமகிழ் மன்றம் விளையாட வரும் கிளப். அந்த கிளப்ல உள்ள மெம்பர்ஷிப்க்கு மட்டும்தான் இங்க மது கொடுக்கணும். இங்க ரூம்ல தங்கினவங்களுக்கு மட்டும்தான் மது கொடுக்கணும். இது கொடுக்குறாங்க. இது விலை உயர்ந்த சரக்கு. யாரும் பாமர மக்கள் போய் அங்க குடிக்கணும்னா அது அவங்களோட திமிரு. விலை கொடுத்து வாங்கி குடிச்சு ஒரு மதுவை விஷத்தை வந்து சாப்பிடுங்கிறது அவங்களோட விஷயம். அத ஒரு அமைச்சரே இங்க சொல்லியிருக்காரு. ஏன் உள்ள கஷ்டப்படுறவங்க ஏன் அந்த மது கடைக்குள்ள உள்ள போகணும்? இது FL3. அவங்களுக்கும் சேர்த்து விளக்கம் சொல்றேன். இது FL2. இப்ப FL2க்கு விளக்கம் வரேன். இந்த FL2 எங்க ரெசிடென்சி கிளப். அது இது எங்க இருக்கு? இந்த கிளப்ல வந்து நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. கூட்டமா வாசல் நிற்பாங்க. ஏதாவது யார் போறாங்கன்னா அங்க உள்ள பால் வியாபாரியும் அந்த தட்டு வண்டி ஓட்டுறவங்க அங்க நிக்கிறவங்க அதிகமா போடுவாங்க. டாஸ்மாக்ல எவ்வளவு கூட்டம் இருக்கோ அதிகமா இந்த பார்ல கூட்டம் இருக்கும். என்ன காரணம்? இங்கே பக்கத்துல இருக்குங்கிற ஒரு விஷயம் கிடையாது. பக்கத்துல நம்ம புதுக்கோட்டையை பொறுத்த வரைய நன்னாங்கு 16 வீதி தான் இந்த சிட்டிங்கிறது. இப்ப வேணா மாநகராட்சி ஆயிருக்கலாம். நம்ம சிட்டியை பொறுத்த வரைய நன்னாங்கு 16 வீதி. எங்க சுத்தினா எங்கிட்ட வேணா வரலாம். கோயிலுக்கு போனாலும் சரி, ஸ்கூலுக்கு போனாலும் சரி, காலேஜுக்கு போனாலும் சரி, அங்க உள்ள நம்ம குடும்பத்தோட உறவுகளை பார்க்க போனாலும் சரி, வீடு இருக்க இடம் எல்லா சுற்றியுமே வீடுகள் இருக்கு. கடைகள் கம்மி தான். அதான் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ங்கிறது அந்த ஒரே ஏரியா மட்டும்தான். மற்றதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்ப இதை பாருங்க, இது ஒரு பார். இது FL2. இங்க அனுமதிக்கப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் சரக்கு கொடுக்கணும். இது ரூல்ஸ். இது யாரும் கேள்வி கேட்க கிடையாது. இது ஒண்ணு. இன்னொன்னு, நம்ம டிவிஎஸ் கார்னர்ல பார் எத்தனை சொன்னேன்? 2 டாஸ்மாக் பார் இருக்கு. அங்க ஒரு எலைட் பார். எலைட்னா அதுவும் டாஸ்மாக் தான். அது எலைட்னா ஒரு உயர்தர சரக்கு விற்கிறது எலைட் கம்பெனி. அது ஒரு டாஸ்மாக், அதுவும் டாஸ்மாக் இருக்கு. இது பிரைவேட். இது என்ன கிளப்? இது ஒரு கிளப். இது இந்த கிளப்லையும் டிவிஎஸ் கார்னர் பெட்ரோல் பங்க் எதிர்ப்புறம் உள்ளது. இது ஒரு கிளப். இந்த கிளப் வந்து பாத்தீங்கன்னா இதுலயும் அப்படிதான். இங்க வந்து முன்னாடி திறந்தப்ப வந்து அடாவடித்தனமா ஆளுகளை வச்சு கடுப்பு சட்டை அப்படியே போட்டு ஒரு பாக்ஸர் மாதிரி ஆளுகளாம் வச்சு கண்ட்ரோல் பண்ணாங்க. ஆனா இப்ப இல்ல. மக்கள் மக்கள் பழகி போயிட்டாங்களான்னு தெரியல. இது ஒரு பார். இந்த ஒரு பார். இதுக்கு அடுத்து வாங்க பாப்போம். இது முக்கியமான பார். இது பேர் என்னன்னா சூப்பரா வச்சிருப்பாங்க, தமிழ்ல வச்சிருப்பாங்க, செந்தமிழன் பார்.
செந்தமிழன் கிளப்பு. நீ நடத்துற பிரார்த்தனத்துக்கு மனநல மன்றத்துக்கும் தமிழ் பேர் செந்தமிழன் கிளப். இந்த கிளப் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு பின்புறம், பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல ஹாஸ்பிட்டல் இருக்கும், டீம் ஹாஸ்பிட்டல். அது புதுக்கோட்டை மக்கள் எல்லாருமே இன்னைக்கு ஆபத்து நைட்டு ஒன்று போனீங்கன்னா டீம் ஹாஸ்பிட்டல் எல்லாம் போவோம். இன்னைக்கு ஒருத்தர் நைட்டு முடியும் எங்க ஹாஸ்பிட்டலுக்குன்றதா 24 hours எங்க இருக்குன்னா டீம் தான். அந்த டீம் ஹாஸ்பிட்டல் தான் போவோம் எல்லாமே. அந்த டீம் ஹாஸ்பிட்டல் பின்புறம் பின்னாடி தான் வழியே. அதாவது பின்னாடி உள்ள வழி என்னன்னா அவசர சிகிச்சைக்கு போற வழி, ஆம்புலன்ஸ் உள்ள நுழையும் வழி. அந்த ஆம்புலன்ஸ் உள்ள நுழைக்கு பக்கத்துல இந்த பார் இயங்குது. ஆனா இதை பத்தி யாருக்குமே தெரியாது. இந்த பார்லையும் மெம்பர்ஷிப் மட்டும் தான் குடிக்கணும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா புதுக்கோட்டையோட விஐபி எல்லாமே தான் இருக்காங்க. எல்லாமே விஐபி. இங்க விஐபியோட புதுக்கோட்டை ஆட்டோ ஓட்டுறாங்க, பஸ் நிக்கிறோம் வைக்கிறோம். ஏன்னா அவங்க டிவி எல்லாம் போட்டு வச்சு ஷோகேஸா வச்சாங்கன்னா ஒரு பொழுதுபோக்கு இடமாவே ஆகி போச்சு மதுபான கடை. இது ஒண்ணு. அடுத்து வாங்க, மூணு சொல்லிட்டேன்னா 3. இப்ப எதுக்கு இந்த விஷயம் நான் சொல்றேன்னா, இந்த FL2 பாரு இப்ப டாஸ்மார்க் 7 இருக்கு, FL3 5 இருக்கு. ஒரு எல்லைட் பார் ஒன்று இருக்கு. எல்லைட் ஒரு ஷாப். இப்ப டாஸ்மார்க் கவர்மெண்ட் ஆரம்பிச்சதே 8 இருக்கு. FL3 வந்து 5 இருக்கு பிரைவேட். 8 13 இருக்கு. 13. இப்ப FL2 என்ன இருக்குன்னா 3 இருக்கு. இந்த 3 இருக்கும்போது புதுசா இப்ப வந்து நம்ம வந்து புதுக்கோட்டையில வந்து 11 இடத்துல இந்த FL2 பாரை வந்து ஓபன் பண்றாங்க. இந்த கிளப், பிரைவேட் நடத்துற கிளப், இந்த கிளப்பை வந்து ஓபன் பண்றாங்க. இதை நம்ம எதிர்த்து சண்டை போடுறோம். எப்படின்னா 1 வருஷ காலமா சண்டை போடுறோம். இதை எப்ப எடுத்துருக்கோம் பாருங்க. இந்த இடம் இதுதான் இப்ப நீங்க அதிகமா சொல்லக்கூடிய புதுக்கோட்டை அதிகமா போராட்டம் நடக்கிற அசோக் நகர் பார். இதோட தேதி வந்து எடுத்த தேதி 2024 டிசம்பர் மாசம் எடுத்தது. இந்த போட்டோ எடுத்தது. இந்த படத்துல பாருங்க அப்படியே இருக்கும். இது ஒரு வருஷ காலமா ஏன் மூடி இருக்கு? இது ஒழுங்கா பர்மிஷன் வாங்கி இந்த கிளப் நடத்திருந்தா உடனே வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பர்மிஷன் கொடுத்துருக்கலாம்ல. ஏன் பர்மிஷன் கொடுக்கல? நலசங்க ஒரு நபர் வழக்கு தொடுக்கிறாங்க. அந்த வழக்குல அரசு போய் ஆய்வு செய்யணும்னு சொல்லி நீதிமன்றம் உத்தரவிடுது. அந்த அரசு ஆய்வு செய்யும் போது நம்ம மாவட்ட ஆட்சியாளர் வந்து அங்க பாக்குறாங்க. பார்த்துட்டு அங்க 7 குறைய சொல்லிட்டு போறாங்க. அது என்ன குறை என்ன நிறை அதுல எங்களுக்கு தெரியல. ஆனா அது ஒரு வருஷ காலமா திறக்கப்படாதது, ஏதோ குறை இருக்கனால திறக்கப்படாம இருந்துச்சு அவங்களுக்கு. அப்ப நாங்க போய் அந்த நலசங்கத்தை அணுகணும் என்னதான் பிரச்சனைங்க அப்படின்னு. அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு கலால்துறையில இருந்து ஒரு மனு அனுப்புறாங்க. அந்த மனுவில் வந்து நீங்க வந்து உடனே இங்கே ஆஜராகணும் அப்படின்னு சொல்றாங்க நீதிமன்றத்தில். அது என்ன பண்ணாங்க, ஆஜர் ஆனாங்களா ஆஜர் ஆகலையா எந்த ஒரு விவரமும் எங்களுக்கு தெரியல. ஆனால் அதோட ஆஜரான சொன்ன நகல் வச்சிருக்கோம். நாங்கள் அது என்னைக்கு தேதிங்கிற நகலை வச்சிருக்கோம். ஆமா, முக்கியமான விஷயம் இதை சொல்ல மறந்துட்டேன். FL3 ட்ரிபிளியன் ஒன்று இருக்கு புதுக்கோட்டையில். இது யாருக்குமே தெரியாது. அது என்னன்னா தமிழ்நாடு ஹோட்டல். FL3 ட்ரிபிளியன் இது பேரு. FL3 இங்கே எப்படின்னா எல்லோருமே வந்து தங்கி உணவு வந்து தமிழ்நாடு ஹோட்டல்னா எல்லா இடத்துலையும் பார்த்துருப்பீங்க. அந்த நீங்கள் பண்ணால் கொடைக்கானல் ஊட்டிலாம் போனால் தமிழ்நாடு ஹோட்டல்ஸ் இது மாதிரி எல்லாமே இருக்கும். ஆனால் புதுக்கோட்டை தமிழ்நாடு ஹோட்டல்ஸ் இருக்குன்னா இப்போ நிறைய தெரியாது. ஆரம்ப காலத்தில் ஓப்பன் பண்ணாங்க பார்த்தீங்களா, 10 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ உங்களுக்கு தமிழ்நாடு ஹோட்டல்ஸ்னா என்ன தெரியும். இப்போ தமிழ்நாடு ஹோட்டல் பிரபலமாக காரணம் வந்து அங்கே மதுபான கடை இருக்க ஒரே காரணம் தான் தமிழ்நாடு ஹோட்டல் பிரபலமாகுது. அங்கே லாட்ஜெலாம் யாரும் தங்கினதில்லை. அங்கே யாருமே லாட்ஜ் போடுறதும் கிடையாது. இதுவரை நாங்கள் பார்த்ததும் கிடையாது. அது பாரஞ்ச பங்களாவாக இருந்துச்சு. அந்த பங்களாவில் அடிக்கடி யாரும் சொல்லுவாங்க சீட்டு கிளப் விளாடுறாங்க. அங்கே அது இல்லீகலுக்கு மட்டும் தான் அந்த இடம் பயன்படுத்திச்சு. இப்போ லீகல்ங்கிற பேரில் ஒரு இல்லீகல் விஷயம் நடந்துருக்கு. அதுதான் விஷயம். தமிழ்நாடு ஹோட்டலில், புதுக்கோட்டை தமிழ்நாடு ஹோட்டலில். ஆமாம், இது ஒரு விஷயம் நடக்குதா. இப்போ இந்த அசோக் நகர் பாருக்கு வருவோம். இந்த அசோக் நகர் பாரில் நாங்கள் ஒரு வழக்கு தொடரும். எப்பனா 2004 ஒரு வழக்கு தொடர்ந்து அங்கே நீதிமன்றத்தில் ஒரு கேள்வி வைக்கிறோம். கேள்வி வைக்கிறதுக்கு முன்னாடி எல்லா துறைகளுக்குமே முறைப்படி RTL கேள்வி கேட்கிறோம். 2024 10ஆம் மாசம் 2024 ஒரு RTA போட்டு ஒரு கேள்வி கேட்கிறோம். என்ன கேள்வினா, புதுக்கோட்டையில் எத்தனை டாஸ்மார்க் இயங்குது, புதுக்கோட்டையில் எத்தனை FL2 பார்களுக்கு நீங்கள் அனுமதி கொடுத்துருக்கீங்க, இந்த FL2 பார்கள் யார் முறையில் அதாவது டாஸ் அனுப்பிச்சாங்க. இப்போ கேட்குறது என்னன்னா, இந்த 2024
எந்த ஒரு எஃபர்ட்டுக்கும் இனிமேல் அனுமதி இல்லை, நாங்கள் அனுமதி வழங்கலை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அனுமதி இல்லைங்கிறோட அனுமதியை நாங்கள் வழங்கலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதே 2024 அந்த அசோக்நகர் வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த பக்கத்தில் நலசங்கம் வழக்கு போடுறாங்க. அந்த நலசங்கத்து வழக்கில் எப்படி கவுண்டர் போனாங்க? இந்த அரசாங்கம் கொடுக்குறது ஒரு மதுவிலக்கு ஆயத்துறை எதுவுமே கொடுக்கல, நாங்கள் எந்த ஒரு எஃபர்ட்டுக்கும் அனுமதி தரேன்னு சொல்கிறாங்க. எப்படி கோர்ட்டில் உங்க போய் ஒரு அஃபிடேவிட் ரெடி பண்ணி நாங்கள் பர்மிஷன் கேட்டோம், எந்த லைசன்ஸ் அடிப்படையில் பர்மிஷன் கேட்டோம் அப்படின்னு அவங்க எப்படி பர்மிஷன் வாங்குறாங்க? அது எப்படி கோர்ட்டில் விவாத பொருளாக ஆகுது? இதை அடுத்து பேசுவோம். இது ஒன்று இருக்கு. இப்போ அதே வருஷத்தில் நாங்களும் ஒரு வழக்கு பதிவு பண்ணுறோம். இது வழக்கோட எண்ணு, இதை பதிவு பண்ணுறோம். இதை நாங்கள் வழக்கு தொடர்ந்தோம். இது 2025 1ஆம் மாதமே வழக்கு தொடர்ந்து வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குது. இதே மாவட்ட ஆட்சித்தலைவரில் அதில் இன்ட்ரிமெண்ட் ஆர்டர்னு சொல்லி ஒன்று கொடுத்து இதை மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ன விளக்குங்கிற சொல்லணும்னு சொல்லியிருந்தாங்க. இது ஒரு வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 9 மாதம் ஆகுது. இதில் 9 மாதம் ஆகுது. 9 மாதத்துக்கு இடையில இவ்வளோ பிரச்சனைகள், அதுக்கும் இடையில அந்த வீதி மக்கள் யாருமே இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லி சாலை மறியல்லேருந்து எல்லா போராட்டங்களும் நடத்திருக்காங்க. எல்லா போராட்டங்களும் வீதி மக்கள் இருந்து பல அரசியல் கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து எல்லாம் பண்ணாங்க. இப்போ அதாவது லைசன்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம சண்டை போட்டு அங்கே போராட்டங்கள் மக்கள் இப்போ போராட்டம் வரும்போது ஒரு லைசன்ஸை காட்டுறாங்க. அது என்னன்னா 10ஆம் மாதத்துல அந்த லைசன்ஸை காட்டுறாங்க. 10ஆம் மாதம் காட்டுறாங்க லைசன்ஸ். அதாவது லைசன்ஸ் நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது நீதிமன்ற உத்தரவு இருக்குங்கிறாங்க. என்ன உத்தரவுன்னு தெரியல. அது நீதிமன்ற உத்தரவை காட்டட்டும், நம்மளும் காட்டுவோம், நம்மள்ட்ட என்னென்ன ஆதாரங்கள் இருக்குங்கிறத காட்டுவோம். அப்போ அதே 8ஆம் மாதத்தில் அதுக்கு முன்னாடி ஒரு மாத காலம் அந்த தேதியிலையும் வந்த தேதியிலையும் ஒரு மாதத்துக்கு முன்னாடி நமக்கு அனுப்புகிறாங்க கலால் துறை. இது மாதிரி எந்த பாருக்கு நாங்கள் அனுமதி கொடுக்கல, அனுமதி தரலன்னு சொல்லி தபால் அனுப்புகிறாங்க. இந்த தபால் அனுப்புகிறாங்க. இதை வச்சு நம்ம சண்டை போடுறோம். நேற்று நம்ம கட்சியின் சார்பில் போராட்டம் பண்ணிட்டோம். இப்போ இந்த போராட்டம் பண்ணோம். இப்போ நாளைக்கு ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்கோம். இனியும் போராட்டத்தை அறிவிப்போம். அந்த பார் மட்டும் எல்லா இப்போ சமூக வலைதளங்களில் ஏன் இத்தனை பார் இயங்குது, நீங்கள் ஏன் அசோக் நகருக்கு மட்டும் போராடுறீங்க, அசோக் நகர் மட்டும் ஏன் தடைப்படுறீங்க, நீங்கள் எதுவும் காசு வாங்க பார்க்குறீங்களா, இல்லை காசுக்காண்டி நீங்கள் நிகழ்ச்சி பண்ணுறீங்களா அப்படி கேள்விகள் எல்லாம் கேட்குறேன். எல்லாரும் இது ப்ராக்டிக்கலாக உள்ளவங்களுக்கு எப்படின்னா இது சமூக நலனை அக்கறை உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இதோட விஷயம் தெரியும். மற்றபடி என்னன்னா மற்றவங்களுக்கு டீக்கெட்டில் உட்காந்துட்டு வேலை அது அவங்கள சொல்லி குத்தம் இல்லை. என்ன காரணம்னா ஒரு அமைப்பினர்களும் அரசியல்வாதிகளும் எல்லாத்தையும் நான் சொல்லலை, ஒரு சில பேர் அரசியல் அமைப்பினர்கள் இருக்காங்க. அதனால மக்கள் மத்தியில் அது ஒரு மைண்ட் தாட் ஆகுது. அதை விடுவோம். ஆமாம், இது எதுக்கான இதில் பண்ணுறோம்னா இந்த ஒயின் ஷாப்பை ஏன் டார்கெட் பண்ணால் இவங்க தொடர்ந்து ஒரு 2 3 நாள் தான் ஆகுது. இது தொடர்ந்தா அதாவது வருமுன் காப்புங்கிற அடிப்படையில் வரும் முன்னே இதை தடை செய்யணும். ஏற்கனவே 4 மனமொழி மன்றம் 4 மனமொழி மன்றத்தை விட்டுட்டோம். அது கேள்வியும் கேட்கல, எதுவும் பண்ணலை. அப்போ இதையே நம்ம கேள்வி கேட்காம விட்டுட்டு கடந்து போய் மறுபடியும் ஒரு திறப்பாங்க, வேற ஒயின் ஷாப் அதுக்கு சண்டை போடுவோம். இதே சண்டை நீடிச்சுட்டு அதுலேயே நம்ம வெளியில வருவோம். இது தொடர்ந்தாங்க ஏன் இதை கேட்குறாங்க மக்கள் கேட்பாங்க. அதுக்கப்புறம் 100 ஒயின் ஷாப் போவோம். அப்படியே கேட்பாங்க. அதுக்கப்புறம் 100 ஒயின் ஷாப் போவோம். அப்படியே போகும்போது வீதி எங்கே பார்த்தாலும் பெட்டிக்கடைக்கு அதிகமாக நிறைந்திருக்க போகிறது என்னன்னா இந்த மனமகிழ் மன்றம் என்ற மதுக்கடை நவீன சாராய வியாபாரிகள் வருமானங்கள் மட்டுமே தான் தவிர மக்களோட எல்லா ஒரு பொருளாதாரம் முடங்கி போய் கிடக்கிற அவல நிலைக்கு நம்ம வரப்போகிறோம். கூடிய விரைவில் அது நடக்கும். இதை விட்டுட்டோம்னா இதில் நடக்கும். இதை நம்ம கேள்வி கேட்காம அதனால கேள்விகள் சண்டை போடுறோம். சண்டை போடுறது ஏன்டா அந்த ஒரு பாரம் மட்டும் இந்த ஒரு எஃபர்ட் மட்டுமே டார்கெட் பண்ணி சண்டை போடுறீங்களேங்கிறத விளக்கமாக சொல்கிறேன். இப்போ எல்லாவோட எஃபர்ட் அந்த கிளப் பார்களுக்கு பர்மிஷன் 23 பேர் கொடுக்கணும். இதில் முக்கியமாக யாருன்னா காவல்துறை கொடுத்தே ஆகணும். காவல்துறை ஒப்புதல் எப்படின்னா அந்த இடத்துல சட்ட ஒழுங்கு இருக்குமா, அதை கைவேற விடா, நாளைக்கு அந்த ஏரியா மக்களுக்கு எப்படி அந்த ஏரியாக்களோட சண்டை சச்சரவு வருமா, இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது காவல்துறை கொடுத்துருக்காங்களா கொடுக்கலையா என்பது காவல்துறையிட்ட நம்ம விளக்கமாக நம்ம நோட்டீஸ் அனுப்பி ஏற்கனவே பதில் அனுப்பியிருக்கோம். இதை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி லெட்டர் அனுப்பியிருக்கோம். அந்த லெட்டர் தபால் நம்மள்கிட்ட இருக்குது. அதோட கார்டு நம்ம அனுப்பின ரெக்கார்டுகள் எல்லாமே நம்மள்கிட்ட இருக்குது. அது ஒன்று. இன்னொன்று தீயணைப்புத்துறை. இந்த தீயணைப்புத்துறை அவங்க எப்படி பர்மிஷன் கொடுத்தாங்கன்னு தெரியல. இந்த தீயணைப்புத்துறை பர்மிஷன் கொடுத்ததுக்கு காரணம் என்ன? இல்லை அவங்களே பர்மிஷன் கொடுத்தாங்களா, இவங்களே ஒரு அதை எப்படின்னா சொல்லலாம் ஒரு மீடியேட்டர், அது தமிழில் சொல்லப்போனால் ஒரு தரகர். இந்த தொழில்கள் பண்ணுறவங்களுக்கு அதாவது விபச்சாரம் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் தரகர் கிடையாது. மக்களை சீரழிக்க விஷயத்தில் ஒருத்தன் இறங்கினானா அவனும் தரகர் தான். அதனால் தரகர்னு அந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். அந்த தரகர்கள்
அவங்களாவே எல்லா ஃபைலையும் ஒரு நவீன சாராய வியாபாரிகளிடம் வந்து ஒன்று வாங்கி நாங்களே எல்லாத்தையும் ரெடி பண்ண சொல்லி ஏதோ தரகர் இருப்பாங்க. அந்த தரகர் விஷயமா தான் அது போயிருக்கும். அது முழுமையாக எனக்கு தெரியல. எங்களுக்கு இந்த 23 ரெக்கார்டுகள் வந்து எப்படி கையெழுத்து போட்டாங்க மாவட்ட ஆட்சியர் தலைவர் விளக்கம் நான் கேட்கணும். அதை நான் கேட்குறோம். இன்னும் டிஎம் துறை, அப்புறம் ஹெல்த் தீயணைப்புத்துறை, அதுக்கு அந்த ஸ்டேட் ஹைவே அந்த மதுபான கடை இருக்குது. அந்த ஸ்டேட் ஹைவே, அந்த ஸ்டேட் ஹைவேல கடை போட்டிருக்காங்க. அந்த கடை ஸ்டேட் ஹைவே வாசலில் இருக்குது. இப்போ வந்து இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் மண்டையில் ஒரு கொண்டையை மறைக்கிற மாதிரி அந்த ஹைவேவோட கேட்டை பூட்டிட்டாங்க. இவ்வளோ பிரச்சனை வந்து கேட்டை பூட்டிட்டு பக்கத்து காலி இடத்துல ஒரு காம்பவுண்டை போட்டு அங்கே ஒரு பாதை வைக்கிறாங்க. அது ஹைவேலோடய கிடையாதான். மண்டையில் கொண்டையை மறைச்ச மாதிரி அதுக்குலாம் போகணும், அதுக்குலாம் வெளியே வரணும். பின்னாடி உள்ள வந்து செவத்தை உடைச்சு அது ஒரு பாதையா. இதுக்கு பாருங்க, இது என்ன இருக்கு? நீ உள்ள நுழைய போறேன்னா அதே நீங்க பக்கத்துல உள்ள கேட்ல இருந்து அடுத்த பக்கத்துல உள்ள கேட்டுக்குள்ள போற. ஆனா உங்க பாதை வச்சுக்கு நாங்க முன்சாப்புக்கு வந்து அந்த கிளப்புக்கு வந்து பாதை வந்து நான் சைட்ல வச்சதுங்கிற பேரு. இது மண்டையில உடைச்ச கொண்டையில மறைக்கும் அந்த வடிவல் ஞாபகம் தான் வருது. அதை விட்டு போவோம். இங்க எல்லாமே வடிவலா தான் இருக்கும். அதிகாரியிலேருந்து அரசியல்வாதிலேருந்து எல்லாமே வடிவலாக தான் போயிட்டு இருக்கும் பொழுது. அதான் நல்லா நடக்கும். நம்ம அடிக்கு இப்படியே விட்டுட்டே போனோம்னா காமெடி பீஸாக தான் இருக்கும். அடுத்து சொல்றேன், ஹெல்த் இன்ஸ்பெக்டர். இந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அவர் ஒப்புதல் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஆர்டிஓ தாசில்தார் கொடுக்கணும். இவங்க கொடுத்தாங்களா எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் அப்படியே போனீங்கன்னா பிடபிள்யூஓ கொடுத்துருக்காங்களா எனக்கு தெரியல. இன்னும் நிறைய இருக்கு. எல்லாத்தையுமே உள்ள இறங்கிட்டோம். இனிமேல் தீர்வா அந்த பிரச்சனையை கையில் எடுக்க போறோம். இனி இந்த ஒரு அசோக் நகர் ஓனர் யாருமே எங்களுக்கு தெரியாது. அந்த மதுபான கடைக்கு யாருமே ஓனர் என்னன்னு தெரியாது. அங்கே ஓனருக்கு எத்தனை பேர் பார்ட்னர், என்ன நடக்குது, ஏது நடக்குது, அது யாரா வேணா இருந்துட்டு போகுது. எங்களுக்கு அது தேவையில்லை. எங்களுக்கு யாருன்னே தெரியாது அவங்களுக்கு. இந்த பார் மட்டும் இல்லை, புதுக்கோட்டை இடத்துல எந்த பாருக்குமே யாருக்கு ஓனர் யாரு என்னன்னு யாருக்குமே தெரியாது. இது மீடியா துறைக்குமே தெரியும். அவங்களுக்குமே இந்த கடைகள் திறக்கலையாங்கிறது யார் ஓனர் இருக்குன்னு தெரியாது. அப்படி இருக்கும்போது நான் யாரும் வேண்டப்பட்டவங்களோ வேண்டாதப்பட்டவங்களோ எங்களுக்கு கிடையாது. இந்த சமூக நலன் முக்கியம், புதுக்கோட்டை மக்கள் முக்கியம். புதுக்கோட்டை மக்களில் வந்து இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மதுவால் அழிஞ்சு நிறைய குடும்பம் போகுது. இப்போ இடையில பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வந்து மக்கள் மத்தியில் நிறைய இருக்குது. இந்த குடினால ஒவ்வொரு மனுஷனுக்கு மேலே அதாவது ஆண்மைத்தன்மை, குழந்தை பிறக்கும் தன்மை வந்து அதிகமாக நிலவி கொண்டிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே நிறைய வெளியே சொல்ல முடியாமல் மனசு ரீதியாக கஷ்டப்படுற ஒரு விஷயம் என்னன்னா இந்த குழந்தை பெறாத தன்மை. அது மதுவும் ஒரு காரணம் தான். இந்த மது காரணத்தால் நிறைய குடும்பங்கள் பாதிக்கப்படுறாங்க. இப்போ பாதிக்கப்பட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, வெளியில் போய் ஒரு செயற்கை கருத்தரிப்பு மையம் இருக்குது. அந்த செயற்கை கருத்தரிப்பு மையத்தில் போய் குழந்தை பெற போகிறாங்க. அதை சொன்னால் வெளியே அசிங்கம். ஏகப்பட்ட ஊழல் நடக்குது. கிட்டத்தட்ட ஒரு இருக்கிறவன் வந்து 80 லட்ச ரூபா 1 கோடி ரூபா கொடுத்த செயற்கை கருத்துரை மையம் செய்யறான். இல்லாதவன் வந்து கெஞ்சி போய் புதுக்கோட்டை வந்து காரைக்குடிக்கு போறான், இல்லை திருச்சிக்கு போறான். திருச்சியிலையும் போய் அங்கங்க அலைஞ்சு ஒரு சயின்டிஸ்ட் பேரமா ஒரு பெண்களுக்கு இத்தனை கருமுட்டைகள் தான் இருக்கு. அந்த கருமுட்டை வழியாக இவ்வளவு கருமுட்டைகள் ஃபெயிலியர் ஆகுது, இவ்வளவு ஃபெயிலியர் ஆகுது. ஒவ்வொன்றா ஒரு 10,000 கொடுங்க, 20,000 கொடுங்க, 1 லட்சம் கொடுங்க, 2 லட்சம் கொடுங்க, 3 லட்சம் கொடுங்க, ஒரு 15 லட்சம் 20 லட்சம் வரை இருக்கிறான் இல்லாதவங்கள்ட்ட. இவ்வளவுதான் நடக்குது. இதுக்கே நாங்கள் கோரிக்கை வைக்கலாம்னு ஒரு போராட்டம் இருக்கோம். தமிழக அரசே இது வந்து இந்த மதுபான வைக்கும் தமிழக அரசு செயற்கை கருத்து மையத்தையும் அனைத்து அரசு மருத்துவமனையும் நடத்துன்னு சொல்லி அதை ஒரு கோரிக்கையாக வச்சிருக்கோம். இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் மதுதான். மதுக்கடையினால அரசாங்கம் நடத்துங்கிற வந்து ஒரு விஷயத்தை வந்து கிளப்புறமோ இல்லை உண்மையா பொய்யாங்கிற எங்களுக்கு விளக்க தேவையில்லை. அரசு ஆஸ்மா இருக்க கால வரம்போட ஒரு நிகழ்ச்சி ஒரு மதுபான கடையை வச்சிருக்கு. அது அப்படியே இருந்துட்டு போகுது. இத்தனை காலம் இருந்தது. புதுசாக இந்த கிளப்பு, இந்த கிளப்புங்கிற பேர்ல வீதிக்கு வீதி பெட்டிக்கடை போல் திறந்து மக்களை இனிமேல் காவு வாங்க வேணாம். இது மாவட்ட ஆட்சியர்களுக்கும் அரசாங்கத்திற்கும் ஒரு வேண்டுகோளாக கேட்டுக்கொள்கிறோம். புதுக்கோட்டை மக்களை இனியாவது விழித்துக் கொள்ளுங்கள். உங்கள் வீட்டு அருகிலையும் இந்த மணமகிழ் மன்றம் திறக்கப்படும். உங்கள் வீட்டு குழந்தையும் குடிப்பார்கள். இப்போதே விழித்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.